அவள் இனிமேல் என் லவ்வர் இல்லை, அரவிந்தோட ஒய்ஃபுங்கிற ஃபீலிங் எனக்கு மெல்ல மெல்ல பழக ஆரம்பிச்சது. எங்கள் அம்மா சொன்ன மாதிரி எங்கள் அப்பாவோட சேர்ந்து அவர் ஆஃபீஸ்லேயே நான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்னென்னவோ சொல்லி எங்கள் அம்மா என்னை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சாங்க. வாழ்க்கையில் நமக்கு எது சரின்னு கடவுளுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் எனக்கு யமுனா எனக்கு கிடைச்ச வரம். கொடு. இல்லை காலெல்லாம் உட்கார் உட்கார் உட்கார். ஒரு மாதிரி அமைதியாக இருக்குல்ல? நம்ம ஏதாச்சும் பேசணும். இல்லை ஏன் பேசணும்னா, அரேஞ்ச் மேரேஜில் நம்ம ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும். நான் பொண்ணு பார்க்க வரும்போது உனக்கு என்ன பிடிச்சதா? உன் தவிர ஏதாவது சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சது. பிடிச்சது. உங்களுக்கு? இவ்வளோ நேரம் நீ சொன்னதுக்கு என்ன அர்த்தமோ இதுக்கும் அதே அர்த்தம் தான். நீ ஏதாவது கேளு. சரி நானே கேட்குறேன். உனக்கு ஹஸ்பண்ட்னா என்ன? ஐ மீன் ஹஸ்பண்ட் எதுக்கு வேணும்? என் ஃப்யூச்சரை ஷேர் பண்ணிக்க, என்னை நல்லா பார்த்துக்க, சேஃபாக ஃபீல் பண்ண ஒரு செக்யூரிட்டி. உங்களுக்கு உங்களுக்கு எதுக்கு ஒய்ஃப் வேணும்? எனக்கா? எனக்கு சின்ன வயசில் ஒரு தம்பி இருந்தான். நானும் அவனும் ஒன்றா தான் ஹாலில் படுத்து தூங்குவோம். அவன் என்ன பண்ணுவான், என் மேலே கை போட்டு தூங்குவான். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, எடுத்து விட்ருவேன். ஒரு நாள் நான் ஸ்கூலுக்கு போகிறேன். ஸ்கூலுக்கு போய் திரும்பி வரும்போது தம்பி ஆக்சிடென்ட்டில் செத்துட்டான்னு சொல்கிறாங்க. அது எப்படி? நான் காலைல போகும்போது இருந்தான், வரும்போது உனக்கு தம்பி இல்லைன்னு சொன்னால் நான் அப்படி டைஜஸ்ட் பண்ணிக்க முடியும்? அதுக்கப்புறம் நைட்டு ஹாலில் தனியாக படுத்துக்குவேன். நைட் எனக்கு கனவு வரும். கனவுல என் தம்பி வருவான். தம்பி வந்து பார்த்தியா நான் உயிரோடு இருக்கும்போது மேலே கை போட்டுக்குவே விடலை, இப்போ நான் யார் மேலே கை போட்டுக்குவேன்னு கேட்பான். நான் பயங்கரமாக பயம் வந்துடும், பக்கு பக்குன்னு பயந்து எழுச்சிக்குவேன், பயங்கரமாக வேர்த்துரும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், எங்கள் அம்மா பக்கத்தில் போய் படுத்துக்க ஆரம்பிச்சேன். எங்கள் அம்மா மேலே கை போட்டுக்குவேன். ஒரு வயசு வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா என்ன சொன்னார், டே இவ்வளோ வயசு ஆயிடுச்சு, இன்னும் அம்மா மேலே கை போட்டுங்கிற போட படுற அப்படின்னு சொல்லி தனியாக ஹாலில் படுக்க வச்சிட்டாரு. நான் ஹாலில் தனியாக படுத்துக்குவேன். மறுபடியும் கனவு வரும், பயத்தில் பட்டுன்னு எழுச்சிக்குவேன். எனக்கு எதுக்கு ஒய்ஃப் வேணும்னா, மேலே கை போட்டு தூங்கணும். அதுக்கு எனக்கு ஒய்ஃப் வேணும். சம்மந்தம் இல்லாமல் பேசி மொக்க போட்டேன்ல? இல்லை இல்லை, பசிக்குதா? பார்த்துக்க தமிழ். அம்மாவை பார்த்துக்கப்பா. படுத்துக்கல? நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு நினைக்கிறேன். சூசைட் பண்ணிக்கிட்ட வீடுன்னு ஒரு மாதிரி பேசிக்கிறாங்கம்மா. அதோட ஃபைலை திருட்டாரு அது இதுன்னு நியூஸ்ல வேற வந்துச்சு. அக்கம் பக்கத்துல ஒரு மாதிரி பேசுறாங்கம்மா.
அதனால நீங்க ஒரு வாரத்துல வீடை காலி பண்ணிட்டீங்கன்னா யோ திடீர்னு காலி பண்ணால் நாங்கள் எங்கேயா போகிறது? தமிழ் வீட்டுக்கு ஒழுங்காக தானே வாடகை தரோம். இல்லப்பா, என்னால இனிமே இந்த வீட்ல இருக்க முடியாதுப்பா. சரி, எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடலாங்க. என்னங்க இப்படி பண்ணிக்கிட்டாரு? பிரச்சனை என்னன்னு சொன்னாருங்களா? ஒண்ணுமே சொல்லலையே. என்ன பண்ணுவேன்? அம்மா யமுனா, அது அண்ணனுக்குமா. அதை வச்சுட்டு போ, நான் மாப்பிள்ளைக்கு வேற போட்டு தரேன். நம்ம வேற வீட்டுக்கு போயிடலாங்க. இன்னைக்கு முடியும்ல? அப்பா இல்லை, இருந்த வீடு இல்லை, செஞ்ச வேலை இல்லை, எல்லாமே தலைகீழ மாறி இன்னைக்கு இங்கே இருக்கோம். என்னங்க இவ்வளோ நேரம்? ஒன்றும் இல்லைவா? தமிழ், யமுனா சாப்பிடல, உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. போப்பா. ஏன் இவ்வளோ நேரம் சாப்பிடாம இருக்க? நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு உனக்கு யாராவது ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணுமா? இந்தா சாப்பிடு. என்னம்மா? இப்படியே இருந்தா எப்படிங்க? நாங்கள் 2 பேரும் உங்களை நம்பி தானே இருக்கோம். நான் ஏன் எங்கள் வீட்டில் கூட இருக்க வேணாம்னு சொன்னேன்னா? நீ காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியுமா? நம்ம அங்கே இருக்கும்போது யாராவது ஏதாவது உங்களை சொல்லிட்டாலும் இல்லை வேறு விதமாக நடந்துட்டாலும் என்ன பண்ணுறதுன்னு பயந்துட்டாங்க. என் வீட்டில் எல்லாம் நல்லவங்க தான், எனக்கு அவங்கள பிடிக்கும். ஆனால் எனக்கு அதை விட உங்களை பிடிக்கும். எனக்கு பொறுக்க போகிற குழந்தைக்கு எல்லா சொந்தமும் வேணும். அதான் நான் உன்னை எதுவுமே கேட்கலையம்மா. அதான் கஷ்டமாக இருக்குது. எங்கள் அம்மா நெத்தியில் போட்டு இல்லை. நான் அப்பா ஆக போகிறேன். என்னால் சிரிக்க கூட முடியல. நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க. நீ படுத்து தூங்க நல்ல இடம் கூட இல்லை. எங்க நீங்கள் அழுத அப்புறம் என்னால் இதெல்லாம் பார்க்க முடியலம்மா. தாங்க முடியல. என்னங்க குழந்தை நகர்ந்துங்க, தொட்டு பாருங்க. நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. நம்ம லைஃப் எப்படிலாம் அம்மா மாறிடுச்சு. முன்ன இருந்த மாதிரி இல்லை எனக்கு தெரியும். ஆனால் நம்ம அடுத்து என்னன்னு யோசிக்கணும்ல. நம்மளை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன சந்தோஷத்தை நம்ம இழந்துடக்கூடாதுல்ல. எங்கள் அப்பா இப்படி ஏன் பண்ணிட்டாருன்னு என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. நானும் என்னால் எவ்வளோ முடியுமோ விசாரிச்சு பார்த்துட்டேன். அவர் 25 வருஷமாக வேலை செஞ்ச ஆஃபீஸ், இந்த உலகம் அவர் திருடன்னு சொல்கிறத கேட்டுட்டு நான் பாட்டுக்கு என்னால் ஒரு வாழ்க்கையை வாழ முடியலம்மா. சுற்றி இருக்கிற சின்ன சின்ன சந்தோஷத்தை என்னால் கவனிக்க முடியல. உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது செஞ்சுருந்தா என்னை மன்னிச்சுக்கோ. ஏங்க இல்லை இல்லைங்க, அப்படி பரவாயில்லம்மா. ஏங்க ஒரு நிமிஷம். என்னங்க பைத்தியமா உனக்கு? வயிற்றுல குழந்தையோட இப்படி ஓடி வர? என் மேலே கோச்சிக்கிட்டு சாப்பாடு எடுக்காம வந்துட்டீங்க, அதான். உன் மேலே எனக்கு கோச்சிக்கவே தெரியாது யமுனா. உன் மேலே கோச்சிட்டு நான் எங்கே போவேன்? நீங்கள் போனது பார்த்தா அப்படி தெரியல. என்னோட சின்ன சின்ன சந்தோஷம் எல்லாமே நீ தான் யமுனா. சரி வா. எனக்கு என்ன பண்ணுறீங்க? வீட்டில் விட்டுறேன். பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஏன் என் பொண்டாட்டி தான் நான் தூக்கிட்டு போகிறேன். இப்போ எதுக்கு எனக்கு தேவையில்லாமல் விலகாப்பெல்லாம் நாளைக்கு? சரி, குழந்தைகிட்ட இப்போ என்ன பேசினாலும் குழந்தைக்கு கேட்கும். ஏதாவது பேசுங்க.
சொந்தக்காரங்க யாரையும் நம்பாதடா. இப்படி தான் பேசுவாங்களா? எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். நான் இப்போ கிளம்புறேன் ஆண்டி. வரேன் யமுனா. ஏம்மா இவ்வளோ லேட் ஆயிடுச்சு? தங்கிட்டு காலையில் போயேன். இல்லை ஆண்டி, பரவாயில்ல, நான் போயிட்டு வரேன். சரி சரி, உனக்கு இங்கே அவ்வளோ வசதி இருக்காது, பரவாயில்ல. ஐயோ, அப்படிலாம் இல்லை ஆண்டி. இரேன், நம்மளும் கொஞ்சம் பேசிட்டு இருக்கலாம்ல. சரி, இருக்கேன். ஏய், என்னம்மா இங்கே வந்து படுத்துட்ட? இங்கே கொசு கடிக்குமா? உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் உள்ள கம்ஃபர்டபுளாக தான் படுத்திருக்கா, கவலைப்படாதீங்க. சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பார்த்தேன் நீங்கள் பார்த்து அவளோட பெட்டை ரெடி பண்ணுது. அது வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் பார்த்துக்கணும்லம்மா. என்ன பாருங்க, நல்லா பாருங்க. உங்கள் மனசில் அவ மேலே கொஞ்சோண்டு லவ் இல்லை? சே, பைத்தியம் மாதிரி பேசாத. இல்லைன்னு சொல்லி. நான் உன்னை மட்டும்தாண்டி லவ் பண்ணுறேன். ஆ, போதும். ஐ லவ் யூ டி. ஐயோ, அப்பாபா, ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன். நான் இன்னும் உன் வாயிலேருந்து அது கூட கேட்கவே இல்லையே. லவ் யூ. அடேங்கப்பா, என்ன ரொமான்ஸ்.